வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கணுமா? அப்போ இந்த புளியோதரை பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம ஈஸிங்க. இதை நீங்கள் பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு. நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன்றதை நான் காட்டுறேன். உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளு, புளி. அடுத்த பிளேட்டில் என்ன வச்சுருக்கேன்னா காஞ்ச மிளகாய், கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் மல்லி, மிளகு சீரக பொடி. அதாவது மிளகு சீரகம் என்கிட்ட பொடியாக இருந்தது, அதனால் அதை அப்படியே நான் யூஸ் பண்ணுறேங்க. வேர்க்கடலையை தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்து உளுந்தை வறுத்துக்கலாம். உளுந்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்து மல்லியை வறுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் குத்து மதிப்பாக இவ்வளோ நமக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்கு சும்மா ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது எள்ளுங்க. எள்ளு 50 கிராம் வாங்கி அதில் கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பாதி அளவு. வரமிளகாவை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது எல்லாமே யூடியூப் வீடியோ பார்த்து தாங்க நானும் செய்கிறேன். நான் ஒரு சமையல் புளியெல்லாம் கிடையாது. கருவேப்பிலையை பாருங்கள், காஞ்சே இருக்கிறதுனால நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது புளியுமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் மிளகாயும் அந்த புளியும் மட்டும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நரன்னு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மற்ற ஐட்டத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. கடையில் கிடைக்கிற மாதிரியே அதில் வேர்க்கடலையெல்லாம் மிக்சிங் நமக்கு பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால் வேர்க்கடலை ஒரே ஒரு சுற்று லைட்டாக அப்படி மிக்சியில் சுற்றிட்டு அதையும் எடுத்து நரன்னு இருக்கிறத எடுத்து நம்ம இந்த பொடியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பொடி அப்படியே ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம எப்படி புளி சாதமாக நம்ம கலர்றோன்றதை நம்ம பார்க்கலாம். இது நீங்கள் எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை, கடுகு போட்டு தாளிச்சிட்டு அந்த எண்ணெயில் இப்போ சாதத்தை போட்டுட்டேன். அதுக்கு மேலே பாருங்கள், இந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் போட்டு நான் எப்படி அழகாக கிண்டுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம வேர்க்கடலை ஆல்ரெடி நம்ம போட்டு இந்த பொடியிலேயே வச்சிட்டோம். அதனால் நம்ம எப்போவுமே வேர்க்கடலை இருக்குது அப்படின்றது நம்ம தேட வேண்டியதில்லை. இப்போ கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைச்சிருச்சா, சாதம் சூப்பராக இருக்குது. இந்த பொடியை நம்ம இப்போ மூடி வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஈஸி மெத்தடில் இதை நம்ம ட்ரை பண்ணி செஞ்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.